பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையாக ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் கடந்து வந்து உங்களை பலப்படுத்துகிறதை ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் பேசுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளுக்கேற்ற வார்த்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் புதுப்பிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கூட நேற்றிரவு முழுவதும் இருந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் இனி வரும் நாட்களில் செய்யப்போகிற காரியங்களை குறித்து அவர் தீர்க்கமாக பேசி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் இன்றைக்கு மேன்மை இல்லாத ஒரு நிலைமை பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்ப உறவிலே, இன்றைக்கி கணவன் மனைவி இருக்கிற வீட்டிலே அன்பின் மேன்மை, சந்தோஷத்தின் மேன்மை, சமாதானத்தின் மேன்மை, ஒருமனத்தின் மேன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனை சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு மேன்மை இல்லாமல் கடனுக்கும் வியாதிக்கும் பலவீனத்துக்குமே வீணான செலவுக்கும் ஒரு பைசா கூட தங்காத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி வியாபாரம் உண்டு, வேலை உண்டு, பிஸ்னஸ் உண்டு, ஆனால் மேன்மை இல்லை. எங்கே திரும்பினாலும் நஷ்டத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், பல வருஷமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு மேன்மை இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் பல மணி நேரம் போராடி ஜெபிக்க முடியவில்லை. பிசாசின் திட்டங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்க முடிவதில்லை. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் மேன்மையை இழந்திருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன் அதற்கு முன்பாக வேத வசனம் சொல்லுகிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் மறுபடியும் நீர் திரும்பவும் உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு முன்பாக நாம் மேன்மையை காண்பதற்கு முன்பாக நிறைய இக்கட்டுகளை பார்த்திருக்கலாம், ஆபத்துகளை பொல்லாப்புகளை பார்த்திருக்கலாம். வேதத்திலே பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வேத வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, அங்கு யோசேப் என்ற மனுஷனை பார்வோன் அந்த தேசத்தில் அவனை உயர்த்தி காண்பிக்கிறான். அவனுடைய ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறான். முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுத்து அவனை எகிப்துக்கு முழுவதும் அதிகாரியாய் மாற்றுகிறான். பாருங்கள், ஆனால் யோசேப்பினுடைய இக்கட்டுகள், ஆபத்துகள் அதிகம், வேதனை அதிகம், அவமான நிந்தனை அதிகம். இன்னைக்கு அவன் செய்யாத குற்றத்துக்கு அவனை சிறையில் வைத்த அநேக இக்கட்டுகள் அதிகம். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், யோசேப்பின் மேன்மையை பெருக பண்ணி தேற்றினார். உங்களையும் அப்படித்தான் தேற்றுவார். கவலைப்படாதீர்கள். எத்தனை இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிறீர்கள், எத்தனை இன்னைக்கு ஆபத்துகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மைக்காக. சோர்ந்து போகாத உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு மேன்மையை முன்குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எத்தனை இக்கட்டு, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் இருந்தாலும் அதை இப்பொழுது ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டோட்ட சொல்லுங்க, மேன்மையை பெருக பண்ணும் என்று சொல்லுங்க. இன்று முதல் கர்த்தர் அற்புதம் செய்வார். பரலோக பிதாவே, எங்கள் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுகிறவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே வனாந்திரத்தில் குழியிலே தூக்கி போடப்பட்டவனும் ஆண்டவரே வெற்று போடப்பட்டவனும் செய்யாத குற்றத்துக்கு ஆண்டவரே வேதனையோடு கூட இருந்த ஆண்டவரே அந்த காலகட்டத்தை நீர்த்தாமை மாற்றி விடுவித்து யோசேப்பை உயர்த்தி மேன்மையை பெருக பண்ணினது போல இன்றைக்கு ஜெபிக்கிற ஒருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் மேன்மையான அன்பு, சமாதான, சந்தோஷம், உறவுகள், ஆவிக்குறை மேன்மைகள், ஊழியத்திலே மேன்மைகள் பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இதுவரை அநேக இக்கட்டுகளை, ஆபத்துகளையும் கண்ட ஒவ்வொரு வாழ்க்கையும், பிஸ்னஸ், வியாபாரம், ஒவ்வொரு வேலைகள், ஆண்டவரே வேலை இல்லாத சூழ்நிலைகள், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எந்தவித மாற்றமும் முன்னேற்றம் இல்லாத நிலைமைகளிலே மேன்மையை நீர் இப்பொழுதிலிருந்து பெருக பண்ணுவீராக. முழு குடும்பமும் ரட்சிப்பு என்கிற மேன்மையிலே வரும்படி ஜெபிக்கிறனப்பா. எல்லா விதத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பு என்கிற மேன்மைக்குள் பெருக பண்ணி
தேற்றுவீராக. இழப்பு, கண்ணீர், துக்கம், பாடு, வேதனை, கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவித்து அவர்கள் மேன்மையை பெருக பண்ணி சுகபலன் ஆரோக்கியத்தில் தேற்றி பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இன்று முதல் மேன்மை பெருக பண்ணுவார். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.